ஃப்ரெண்ட்ஸ், நான் கையில் வச்சுக்க என்னன்னு தெரியுமா? மரவள்ளி கிழங்கு மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிட்டாய் எப்படி செய்யறாங்க வாங்க வாங்க. வெல்கம் டு தர்னேஸ் vlog. இன்னைக்கு என்ன வேணும்னா நம்ம மரவள்ளி கிழங்கு மிட்டாய் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இதை தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம உரிச்சு எடுத்துட்டோம். இதை நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை இந்த பீலரை வச்சு துருவி எடுத்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ துருவி எடுத்த நல்லா உதிரியா துருவுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸா. இப்போ நம்ம ஒரு துணி எடுத்து இந்த தண்ணியை ஃபுல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்க, நல்லா புழிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புழிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிட்டாய் இருக்கும், நல்லா வரும். புழிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இது பன்னீர் கணக்கு அப்படியே கெட்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அந்த பால் எடுத்து நல்லா உதிரியா உதிர்த்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிர்த்து விட்டுட்டு இப்ப அடுத்து நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காய் துருவுனதை போட போறோம். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி சீனி போட்டுக்கோங்க, இல்லாட்டி கருப்பட்டி கூட போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா இருக்கும். நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கப்பக்கிழங்கு ரெசிபில நிறைய பார்க்கலாம் வாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க. அதுல லேசா தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது லேசா அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த இதை நம்ம எடுத்து வச்ச கிழங்கு இதை மிக்ஸ் பண்ணத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இங்க அடுத்து நம்ம இப்படி இப்படி நல்லா ஷேப் நல்லா வர தண்டிக்கு இப்படி ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேப் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா மடக்கி நல்லா ஸ்டீம் பண்ற நல்லா ஒரு 50 இல்லை 20 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இது வேணும்னா இந்த மாதிரி கப்பக்கிழங்கு ரெசிபி நான் இந்த மாதிரி தினமும் போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.